கூட சரியாக போகாத ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தின் கடைசி ஓரத்தில் காற்று அடிச்சாலே சத்தம் போடுற ஒரு பழைய ஓலை வீடு. அந்த வீட்டுக்குள்ள ஒவ்வொரு இரவும் ஒரே ஒரு கேள்விதான் ஒலிக்கும். நாளை சாப்பாடு இருக்குமா? அந்த வீட்டில் வாழ்ந்தவன்தான் கார்த்தி. அப்பா. கார்த்தி 10 வயசு இருக்கும்போதே ஒரு நாள் வேலைக்கு போனவர் திரும்பவே இல்ல. அப்பா போன நாளுக்கு பிறகு அம்மாவின் கண்கள் மட்டும் ஒருபோதும் காயவே இல்ல. அம்மா கூலி வேலைக்கு போகும்போது சின்ன துண்டு சோறு வைத்து கார்த்தியின் தலையை தொட்டு சொல்லுவார், பசிச்சா தாங்கிக்கோடா, சாயங்காலம் வர்றேன். ஆனா சில நாட்கள் அந்த சாயங்காலம் ரொம்ப தாமதமா வரும். அழுதபடி வந்த முடிவு. ஒரு நாள் கார்த்தி வேலை தேடி நகரம் போனான். படிப்பு 10ஆம். அனுபவம் இல்ல. அந்த 3 கேள்விகளே அவனை காலி கையோடு மீண்டும் கிராமத்துக்கு அனுப்பிச்சு. அந்த இரவு மழை. ஓலை வீட்டுக்குள்ள தண்ணீர் சொட்டியது. அம்மா நனைந்த துணியை பிழிந்தபடி சொன்னார், பரவாயில்லடா, ஏதாவது வழி கிடைக்கும். அந்த வார்த்தை சொன்ன அம்மாவின் குரல் உறுதியா இருந்தாலும் கண்களில் மட்டும் பயமும் சோர்வும். அந்த இரவு கார்த்தி தூங்கவே இல்ல. முதல் முட்டை, முதல் நம்பிக்கை. அடுத்த நாள் காலை கிராம சந்தையில் ஒரு வயசான முட்டை வியாபாரி உடைஞ்ச முட்டைகளை பார்த்து சொன்னார், உடைஞ்ச முட்டை வீணா போகும், ஆனா உடையாத முட்டை இன்னொரு உயிருக்கு வழி தரும். அந்த வார்த்தை கார்த்தியின் மனசுக்குள்ள மின்னல் மாதிரி பாய்ந்தது. அந்த நாள் மாலையே அம்மாவிடம் சொன்னான், அம்மா, கோழி முட்டை வியாபாரம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அம்மா அமைதியா பார்த்தார். என்கிட்ட பணமே இல்லடா. கார்த்தி மெதுவா சொன்னான், உழைப்பு இருக்கம்மா, அதுவே போதும். அம்மாவின் கண்களின் முதன்முறையா நம்பிக்கை தெரிந்தது. கார்த்தி அடுத்த நாள் தெரிந்த ஒருவரின் முட்டை கடைக்கு சென்று சிறிதளவு முட்டை கடனுக்கு கேட்டான். கடைக்காரர் 50 முட்டைகள் கொடுத்துவிட்டு சொன்னார், உண்மையும் நேர்மையுமாக வியாபாரம் செய்து எனது கடனை அடைத்துவிடு என்றார். கார்த்தி 50 முட்டைகளையும் எடுத்துக்கொண்டு வீடு வீடா போய் விற்றான். வெயில் காய்ச்சும், வியர்வை கண்ணுல போகும். சிலர் கிண்டல் பண்ணுவாங்க, இவன் பெரிய வியாபாரியா? ஆனா கார்த்தி ஒவ்வொரு முட்டையையும் குழந்தை மாதிரி தூக்கி வைத்தான். ஏன்னா அந்த முட்டைகளுக்குள்ள அவன் அம்மாவின் நாளை இருந்தது. சில நாட்கள் கழிந்தன. 50 முட்டைகள் 100, 200 என்று வியாபாரம் அதிகமாக ஊரில் உள்ள சில்லறை கடைகளுக்கும் விற்க தொடங்கினான். பின்னர் இன்னும் சில நாட்களில் பெரிய பெரிய ஹோட்டல்களுக்கும் விற்க தொடங்கினான். நேர்மை வளர்ச்சி கொடுத்தது. ஒரு முட்டையும் பழுதாயில்ல, எடை குறையல, விலை ஏமாற்றல. அதனால மக்கள் பேச ஆரம்பிச்சாங்க, கார்த்தி கிட்ட வாங்கினா மனசு நிம்மதியா இருக்கும். மிதிவண்டியிலிருந்து ஆட்டோ, ஆட்டோவிலிருந்து சின்ன லோடு வண்டி. 1 வருடம் கழிச்சு அவன் மட்டும் இல்ல, அவனை நம்பி இன்னும் 4 குடும்பம் வாழ்ந்தது. இன்று கார்த்திக்கு சொந்த கோழி பண்ணை. அம்மா காலையில சாமி கும்பிடும்போது கண்ணீர் விட்டு சொல்றார், ஒரு முட்டை தாண்டா நம்ம வாழ்க்கையை மாற்றுச்சு. அந்த ஓலை வீடு இப்போ இல்லை, ஆனா அந்த வீட்டுக்குள்ள இருந்த பசி, வலி, நம்பிக்கை இன்னும் கார்த்தியின் மனசுல இருக்கு. கடைசி வரி மனசுக்குள்ள ஒட்டிக்கொள்ள. சின்னதா ஆரம்பிச்சது முட்டை, பெரியதா வளர்ந்தது வாழ்க்கை. காரணம் கைவிடாத